ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எதுவும் புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரண்யா வர்ஷா. நான் எங்கே போயிருந்தேன் தெரியுமா? மேல்மருவத்தூர் கோயிலுக்கு. பாப்பா பிறந்ததுலேருந்தே எந்த கோயிலுக்கும் போக முடியல. ஏன்டா இப்படி இருக்குது, நம்மளால் ஏன் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் தற்சமயமாக எனக்கு போகணும்னு தோணுச்சு. சரி, தோணுதான் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டோம். ஆனால் அங்கெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும்தான் சொல்கிறேன். போய் பாப்பா பேருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு நல்லா அம்மாவை வந்து தாராளமாக பார்க்க முடிஞ்சுது. இதே நல்ல விசேஷ டைம்னா க்ரௌடாக இருக்கும். நான் போகும்போது வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. நல்லாவே அம்மாவை பார்த்துட்டு பாப்பாவை போட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மா முன்னாடி காலைல இந்த வாசலில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்குன்னா பாப்பாவுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு உடம்பு சரியில்லாமல் போனதில்லை. இதுக்கப்புறமும் நீங்கள் அவளுக்கு வந்து அவ கூட இருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தோம். அதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. உங்கள்கிட்ட எதனாலும் ஷேர் பண்ணணும்னு ஆசை, அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாப்பா பாருங்கள். பாருங்க அவங்க எப்படி வராங்க பாருங்க. காலையும் தாண்டி வராங்க, மீறி வராங்க. அந்த வந்துட்டு வண்டி எங்கேயோ போகுது. ஆமா, எங்கே செல்ல காமிச்சாலும் அவங்க வந்துடுவாங்க. இனி அவங்கள அடக்க முடியாது. அதே சமயம் சமையல் வீடியோ ஏன் போடல, அந்த மாதிரிலாம் போடாமல் இருக்கீங்க ஏன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே கேஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது வந்து கேஸ் வந்து எதுக்கு முடியுது டக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எங்ககிட்ட கேஸ் புக்கு இருக்குது. அதை வந்து எங்களால் இப்போ நாங்கள் திருச்செந்தூர் போனதுனால இங்கேருந்து இது பண்ணிட்டு போயிட்டோம். அப்புறம் அங்கே போய் நாங்கள் கேஸ் எடுக்கலை. இப்போ எடுக்கணும். கையில் இவர் வந்து சேர்க்க மாட்டிக்காரு ஃப்ரெண்ட்ஸ், அதனால எடுக்க முடியாமல் இருக்குது. சிலிண்டர் வந்து அந்த இது பங்கு இருக்குல்ல, அங்கே போய் தான் அவங்க ஏற்றிட்டு வருவாங்க. 500 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வருவாங்க. அது டக்குன்னு காலியாகி போயிடுது. இல்லைன்னா கேஸ் கம்பெனியிலேருந்தே கேஸ் வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து எப்படியும் 2 மாதம் 2.5 மாதம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கேஸ் வந்து. இது அப்படிங்கிறனால இப்படி ஆகி போயிடுது. ஹோட்டல் சாப்பாடு தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பாருங்கள். ஓகே, உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க.